அரிசி கோதுமை உணவுகள்லாம் ஒரு ஸ்லோ பாய்சன்ஸ். இது வந்து உடனே ஒருத்தர் சாகடிக்குதுன்னா அதை நம்ம விஷம்னு சொல்லிடுவோம். ஆனால் ஸ்லோ பாய்சன், மெதுவாக கொல்லக்கூடியது, வெள்ளைச்சீனி மாதிரி மெதுவாக கொல்லக்கூடியது. நம்ம என்ன பண்ணுறோம், தற்காலிக இன்பத்திற்கு ஆசைப்பட்டு தற்காலிகமாக நம்ம சந்தோஷப்படணும் அப்படிங்கிறக்காக அரிசி கோதுமை பிரியாணி இந்த மாதிரி உணவுகளை சாப்பிட்றோம். ஆனால் இது தற்காலிகமாகவும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். வெள்ளைச்சீனியெல்லாம் சாப்பிட்டா என்றைக்கோ ஒரு நாள் சுகர் வரணும் அப்படி கிடையாது. சுகர் வந்தால் என்ன ஆகும், சோம்பேறித்தனமாக இருக்கும், கிறுகிறுன்னு வரும், மந்தமாக இருக்கும், இது தானே, உற்சாகமாகவே இருக்காது. அதோட பாதிப்பை குறைந்த அளவு உணர முடியும். நீங்கள் சோறு சாப்பிட்டீங்கன்னா என்னாகும், ஒரு வேறு எந்த வேலையிலையும் ஈடுபட தோணாது, படுக்க தோணும், தூங்க தோணும், ஒரு களைப்பு ஏற்படும், அவநம்பிக்கை ஏற்படும், தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். நல்லா பார்த்தீங்கன்னா அது எப்படி தாழ்வு மனப்பான்மை ஏற்படுனாங்களாம், சோறு தான். அதான் நீங்கள் சோறு சாப்பிடாம காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் பழங்களையும் பயிர்களையும் பருப்புகளையும் கடலையும் காளாலையும் உப்பு சேர்க்காமல் சாப்பிட்டு பாருங்கள். அப்போ உயர்வு மனப்பான்மை ஏற்படும். நீங்கள் ஒரு பக்கம் உயர்வு மனப்பான்மை ஏற்படுகிற உணவுகளை நீங்கள் சாப்பிடவே இல்லை, வெறும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிற உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு கொண்டு உங்களுக்கு வேறுபாடு தெரியல. எனக்கு ரெண்டையும் பார்த்துட்டேன். பல வருடங்களாக இந்த தாழ்வு மனப்பான்மையை தருகிற உணவுகளை சாப்பிட்டேன். அப்பொழுது எனக்கு தெரியாது. ஆனால் எனது உணவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் போது தான் ஆரோக்கியத்தை தருகிற உணவுகள், காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடல்கள் காளான், இதெல்லாம் வந்து உயர்வு மனப்பான்மை தருவதை உணர்ந்தேன். இந்த உணவுகளை சாப்பிடும்போது எனக்கு உயர்வு மனப்பான்மை ஏற்படுகிறது. என்றாவது ஒரு நாள் நான் பழைய உணவுக்கு திரும்பும்போது, அரிசி உணவுகளுக்கு திரும்பும்போது எனக்கு தாழ்வு மனப்பான்மையும் குற்ற உணர்ச்சியும் சோம்பேறித்தனமும் அவமானமும் ஏற்படுகிறது, நம்பிக்கையின்மையும் ஏற்படுகிறது. இதை நான் பல தடவை உணர்ந்தாச்சு தெளிவாக. அதனாலே பயமாக இருக்குது, சோறை பார்த்தா பயமாக இருக்குது. அதனால தான் இது ஸ்லோ பாய்சனாக இருக்க போய் தான் நம்ம என்ன பண்ணுறோம், தற்காலிக ஒரு போதைக்கு சரக்கு அடிக்கிறான், அவனுக்கு தெரியும் அது உடம்பு கெடுதல்னு, தற்காலிக இன்பத்திற்கு ஆசைப்பட்டு தான் மது அருந்துகிறார்கள், புகைப்பிடிக்கிறார்கள். அதுபோல் தான் தற்காலிக இன்பத்திற்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறான், இந்த சோறு சாப்பிட்றாங்க. அது சோறு சாப்பிட்டாலே அது வந்து ஸ்லோ பாய்சன் இருந்தாலும் அது அப்போதைக்கு நமக்கு ஒரு தீய விளைவுகளை, தீய அறிகுறிகளை நமது உடலில் காட்டும். சோறு சாப்பிட்டா தூக்கம் வரும், ஒரு மாதிரி மந்தமாக இருக்கும், அவநம்பிக்கை ஏற்படும், தலை சுற்றிக்கிட்டு வரும். சோறு சாப்பிட்றதுக்கே பயப்படுறாங்கல்ல சுகர் வந்தவங்க. அந்த பிரச்சனையோட குறைந்தபட்ச இது வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம சோறு சாப்பிட்றோம்ல, அப்போவே நமக்கு தெரியும். அதனால் வந்து அதை தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதையே நம்ம ஒரு பெரிய பாதிப்பாக எடுத்துக்கணும். ஒரு ஆரோக்கியமாக இருக்கிற ஒருவர் சோறு சாப்பிட்டோன்னா அவர் உடம்புல ஏற்படுகிற மாற்றம் இருக்குல்ல, அதையே ஒரு பெரிய பாதிப்பாக எடுத்துக்கணும். ஆஹா, ஒரு சோம்பேறித்தனம் வருது, மந்தமாக இருக்குது, வேலையை செய்ய முடியல, படுத்து தூங்கணும் போல் தோணுது, உடல் பெருத்து போகுது, அப்புறம் வந்து உடல் பெருக்க போகுது, மூட்டு வலி வரப்போகுது, இப்படிப்பட்ட தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது, இந்த மாதிரியான அறிகுறிகளையே ஒரு பெரிய பாதிப்பாக எடுத்துக்கணும். எனக்கு சுகர் வந்தால் தான் எனக்கு புத்தி வரும், அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்காதீங்க. இந்த மாதிரியான அவநம்பிக்கை ஏற்படுத்துகிற அறிகுறிகள், இதை புரிஞ்சுக்கிட்டு இதிலே நீங்கள் இதையே ஒரு பெரிய பாதிப்பாக ஏற்படுத்தி இந்த பாதிப்பே உங்களால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவலி வரும். இந்த சோறு சாப்பிட்டா அப்புறம் அடிக்கடி தலைவலி வரும். எப்போது உங்களுக்கு சுகர் வர்றதை பற்றி பயப்படாதீங்க, இப்போவே உங்களுக்கு சோம்பேறித்தனம் வரும், உடல் பருத்து போகும், ஒரு தலைவலி அடிக்கடி வர ஆரம்பிச்சிடும், தலை சுற்று வர ஆரம்பிச்சிடும், செரிமான குறைபாடு, மலச்சிக்கல், உடல் பருமன், மூட்டு வலி, இப்படி இப்போவே நிறைய பிரச்சனைகள் வரும். இதை பார்த்தே நீங்கள் பயப்படணும். பயந்தீங்கன்னா இந்த ஸ்லோ பாய்சன், மெல்ல கொல்லுகிற உணவுகளான அரிசி கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் உப்பு போட்டு சமைச்ச உணவுகளை நீங்கள் சாப்பிடாது இருப்பீர்கள்.